இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தைகள் ஆன்ம அழைத்தலை எழுப்பிவிடும் யோவான் நற்செய்தியாளரிடமிருந்து வருகிறது. முதலாவதாக யோவான் முதல் அதிகாரம் முதல் 18 இறைவார்த்தைகள், 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 18 முதல் 21 முடிய உள்ள இறைவார்த்தைகள் மற்றும் திருப்பாடல் 96 குறிப்பிட்ட இறைவார்த்தைகள். இன்று நாம் மற்றுமொரு அத்தியாயத்தை முடிக்கிறோம். 2025 இன்று இரவோடு முடிவடைகிறது. புத்தாடை அணிதல், பலவிதமான உணவு மற்றும் பானங்கள், அலங்காரங்கள், பட்டாசுகள், பிரகாசமான விளக்குகள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட தேவாலயங்கள், கோவில்கள், மசூதிகள், நினைவு சின்னங்கள், இத்தகைய வெளிப்படையான மகிழ்ச்சியின் கருவிகளுடன் புத்தாண்டை வரவேற்க 2026 வரவேற்க நாம் தயாராகிக் கொண்டிருக்கிறோம், தயாராகிவிட்டோம் என்று கூட சொல்லலாம். ஒரு கணம் வெளிப்புற கொண்டாட்டங்களை தவிர்த்து இந்த ஒரு 10 அல்லது 20 நிமிடங்களுக்குள் நமக்குள்ளே நாம் பயணம் செய்வோமா? இது உண்மையான நிலையான மகிழ்வை தரும் ஒரு முயற்சி. இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் அளித்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நமது வாழ்க்கையில் சோதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுமதித்ததற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் நமது நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பாலங்களாக அமைகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக நமது உடல், மனம், ஆன்மா மற்றும் ஆவிக்குள் என்ன பொதிந்துள்ளது என்பதை பற்றி சிந்திப்பதற்கு இதுவே சரியான நேரம். நமது ஆன்மாக்களை படைத்தவர் யார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமா? இந்த உலகில் உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் வேறுபடுத்தி அறிய நம்மை தேர்ந்தெடுத்த தூயவர் யார்? இருளை நீக்கி உண்மையை வெளிப்படுத்த தெய்வீக ஒளியை கொண்டு வருகிறவர் யார்? நமக்குள்ளேயே வசிக்கும் கடவுளின் தெய்வீக வடிவம் யார்? கடவுளின் வார்த்தையின் மறு அவதாரமான தமது தூய ஆவியினால் நமது ஆன்மாக்களை ரட்சிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட உண்மையான உடன்படிக்கையான இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பற்றி நாம் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? அல்லது இப்போதாவது கேள்விப்பட வேண்டும்? நாம் ஏன் இயேசுவை வார்த்தை என்று அழைக்கிறோம்? அவர் வார்த்தை ஏனென்றால் கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் திட்டவட்டமாக மனித உருவில் வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார். அவரே வார்த்தையானவர். நீங்கள் இயேசுவை பற்றி தியானிக்கும் பொழுதெல்லாம் அவர் சொன்ன மற்றும் செய்த அனைத்தையும் பற்றி, அதாவது கடவுளை பற்றி நீங்கள் ஊகித்த பெரும்பாலானவை தவிடு பொடியாகிவிடும். பல்வேறு மதங்கள் அல்லது நம்பிக்கைகள், கிறிஸ்தவம் உட்பட உங்களுக்கு கொடுத்த அத்தனை விதமான கருத்துகள், நீங்கள் என்னவெல்லாம் ஊகித்தீர்களோ, பெரிய அரசர், அதிகாரம் படைத்தவர், தண்டிப்பவர் என்று ஒவ்வொரு வகையான கருத்துக்கள் நீங்கள் கொண்டிருந்தால் இன்று அவை தவிடுபடியாகிவிடும். அன்பே இயேசு, அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். ஆவியும் ஆன்மாவும் இணைந்த நிலையில் உங்களுடைய வழிகாட்டியாக, அற்புதங்களை செய்பவராக, வாக்குறுதிகளை காப்பவராக, தமது தெய்வீக ஒளியால் உங்களுடைய இருளை விரட்டுபவராக உங்களுக்குள் இருக்கிறார். அவர் நம் இதயங்களை தொட்டு சரி செய்து குணமாக்குகிறார். மேலும் தமது அன்பை
நமக்குள்ளேயே நிரப்புகிறார். நீங்கள் அவரை பார்க்காத போதும் அல்லது உணர முடியாத போதும் கூட அவர் உங்களுக்காக செயல்படுகிறார். எனவே உங்கள் ஆன்மா மற்றும் ஆவிக்கு உள்ளிருந்து உங்கள் உடலின் வெளிப்படையான செயல்களுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படும் உங்கள் மனம் இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்று உருமாற்றம் பெறுவதாக. இந்த உண்மையை வெளிப்படுத்தி வரவிருக்கும் 2026 ஆண்டில் கடவுளின் அருள் உங்கள் மத்தியில் பொழியப்படட்டும். 2025 ஆண்டின் இந்த கடைசி நாளில் உங்களுடைய தவறுகளுக்காக வருந்தி மனப்பூர்வமாக மனம் திரும்புங்கள். உங்கள் உள்ளத்தை முழுவதுமாக வெறுமையாக்கி அமைதியாக உங்கள் குரலை கேட்கும் வார்த்தையின் மறு அவதாரமானவரிடம் அழுது மன்றாடுங்கள். அவர் தமது ஆவியினால் உங்கள் ஆன்மாக்களை உயர்த்தி உங்கள் வழிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பார். கஷ்டங்களையும் தோல்விகளையும் கொடுக்க திட்டமிடுவது கடவுள் அல்ல. நமது தவறுகளையும் தோல்விகளையும் நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வி அனைவருக்கும் ஏற்படும். நாம் தோல்விகளால் மனம் தளர்ந்து விடக்கூடாது. மாறாக அவற்றை ஏற்றுக்கொண்டு நமது வெற்றிக்கான பாதையை தேட வேண்டும். எல்லாம் கடவுளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பெரும்பாலான நேரங்களில் நமது தோல்விகளுக்கு காரணம் தெய்வீக அருளின் உதவியின்றி நாம் எடுக்கும் முயற்சிகளே. நமது தோல்விகளுக்கு பின்னணியில் உள்ள உண்மைகளை நாம் சுய பரிசோதனை செய்து இயேசுவின் உதவியுடன் அவற்றை சரி செய்ய வேண்டும். அதனால் அத்தகைய தோல்விகளும் தவறுகளும் மீண்டும் நிகழாமல் இருக்கும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம். இந்த இருண்ட உலகிற்கு அன்பை பரப்பவும் ஒளியை கொண்டு வரவும் இயேசுவைப் போலவே வாழ்வோம். அதன் மூலம் மண்ணகத்தில் விண்ணகத்தை கொண்டு வந்து அவருடைய உண்மையிலும் அரும் கொடைகளிலும் அகமகிழ்வோம். கண்களை மூடி அவரையே சிந்தித்து, வார்த்தை மனு உருவான இறைவனை சிந்தித்து மன்றாடுவோமா? குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை நான் படிக்க சிந்தியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்தியுங்கள், தியானியுங்கள். உட்பொருள்களை அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தருணம் இது. முதலாவதாக திருப்பாடல் ஆசிரியர் 96வது அதிகாரத்தில் சொல்வது போல, விண்ணுலகமும் மண்ணுலகமும் மகிழ்வதாக, களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். ஆகவே அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். மகிழ்ச்சி நமக்கு என்றென்றும் இருக்க வேண்டும். அதை கண்டு நம்முடைய மகிழ்ச்சியில் விண்ணுலகமும் மகிழ்கிறது. இரண்டாவதாக 1 யோவான் 2வது அதிகாரத்தில் குறிப்பிட்ட இறைவார்த்தை, நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். அருள் பொழிவு பெற்றதால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள், உண்மையை அறிந்துள்ளீர்கள். ஆகையால் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது. அருள் பொழிவு பெற்றிருக்கிறோம், அதனால் அறிவு பெற்றிருக்கிறோம், உண்மையை அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் பொய் பேசக்கூடாது. ஏனென்றால் நம்மிடம் இருப்பது இயேசு என்றும் ஒரு உண்மை மட்டும்தான். மூன்றாவதாக யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் முதல் 5 இறை வார்த்தைகள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வார்த்தை. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை.
அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அற்புதமான இறைவார்த்தை. ஆழ்ந்த சிந்தனை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். அந்த ஒளி உங்களில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இருள் அதன் மேல், அந்த ஒளி மேல் வெற்றி கொள்ள முடியாது. இதுதான் அந்த வாக்கு. இயேசு கிறிஸ்து என்ற வாக்கு இப்பொழுது உங்களோடு கூட ஒரு ஒளியாக இருக்கிறது என்று நற்செய்தியாளர் அற்புதமாக கூறுகிறார். எப்படி நாம் இருளை அழிக்க வேண்டும் என்றும் கோடிட்டு காட்டுகிறார். 4வதாக அதே யோவான் நற்செய்தியிலிருந்து 1வது அதிகாரத்திலிருந்து குறிப்பிட்ட இறை வார்த்தைகள் 10, 12, 14 தொடங்குவோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஒளியான இயேசு கிறிஸ்து உலகில் இருந்தார், ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இந்த மாட்சியை பெற்றிருந்தார். இதுதான் அவருடைய மாட்சி, உண்மையும் அருளும். எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ அங்கு அவருடைய அருள் நமக்கும் கிடைக்கிறது. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். அந்த உரிமை பேறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் ஒளியின் மக்களாக, உண்மையின் மக்களாக வாழும் பொழுது இறைவனின் மாட்சியை நாம் பெறுவோம் என்று யோவான் நற்செய்தியாளர் அற்புதமாக வரையறுத்து கூறியிருக்கிறார். வாக்கிலிருந்து ஆரம்பித்து தொடக்க நூலிலிருந்து வருகிறது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், ஒளியாக இருக்கிறார். அவருடைய மாட்சி உங்களுள் இருப்பதாக. ஏனென்றால் உண்மை உங்களிடம் இருக்கிறது, அவருடைய அருள் உங்களுள் நிலைத்து நிற்கிறது என்பதுதான் இதன் பொருள். அதே நற்செய்தியாளர் 18வது இறைவார்த்தையில் கூறுவது, கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும்தான் இப்பொழுது கடவுளை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் நம்மிடம் வரவில்லை என்றால் கடவுளை நாம் யாரும் கண்டதில்லை. ஒவ்வொரு உருவகம் கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் கடவுள் அவருடைய வார்த்தையை, வாக்குறுதியை அவருடைய மகனின் வழியாக நிறைவேற்றி கொடுத்தார். அதை விசுவசிக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். தொடர்ந்து இந்த சிந்தனையோடு 5 இறைவார்த்தைகளையும் மனதில் இருத்திக் கொண்டவர்களாய், உண்மையின் மக்களாக, ஒளியின் மக்களாக, இறை அருளை பெற்றுக்கொள்கிற மக்களாக, தகுதியுள்ளவர்களாக நாம் கண்களை மூடியிருக்கிற இருள் சூழ்ந்த நிலையில் பிரார்த்திக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது அந்த ஒளியானவர் நமக்குள்ளே வருவதை உணருங்கள். தியான நிலையில் அமருங்கள். முழுவதுமாக ஒரு தளர்ந்த நிலையில், ரிலாக்ஸ்ட் பொசிஷன், கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஒரு தியான நிலையில் அமருங்கள். அவர் கூறுகிற காரியங்களை நீங்கள் கேளுங்கள். மன்றாடுவோமா? சர்வ வல்லமையுள்ள இறைவனே, எல்லாவற்றிற்கும் ஆதியும் அந்தமுமானவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் தொடக்கமும் முடிவுமானவரே, உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மனித அவதாரத்தின் மூலம் உம்முடைய தெய்வீக உடன்படிக்கையை பாவிகளான எமக்காகவே நிறைவேற்றினீரே. நீர் எப்போதும் மாறாதவர். உம்முடைய காலங்களும் ஆண்டுகளும் ஒரு பொழுதும் அழிவதில்லை. காலங்களும் நேரங்களும் அனைத்தும் உம்முடையவே.
2025 ஆண்டின் மற்றுமொரு ஆசீர்வதிக்கப்பட்ட இறுதியான நாளில் 31 டிசம்பர் 2025 நாங்கள் உம்முடைய பாதத்தில் பணிந்து சாஷ்டாங்கமாக விழுந்து முழந்தால் படியிட்டு வணங்குகிறோம். 2025 ஆண்டு முழுவதும் நீர் எம்முடைய தந்தையாக எங்களை பராமரித்ததற்காகவும் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வரும் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்ததற்காகவும் நீர் எங்கள் மீது பொழிந்த எண்ணற்ற உலக மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நல்ல உடல், மன, ஆவிக்குரிய ஆரோக்கியம், செல்வம், கிறிஸ்துவில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், வேலையில் வெற்றி, நிதி சுதந்திரம், எங்கள் தொழில்களில் வெற்றி ஆகியவற்றை நீர் அளித்தீர். அதற்காகவும் விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்ததற்காகவும் அன்பு மற்றும் திருமணத்தின் மூலம் குடும்பங்களை நீர் ஒன்றிணைக்க செய்த முயற்சிகளுக்காகவும் கடன்களிலிருந்தும் நொறுங்குதல்களிலிருந்தும் வயது மூப்பினால் ஏற்படும் ஒவ்வொரு தடங்கல்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றியதற்காகவும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பின் வாழும் சாட்சிகளாக எங்களை வைத்திருப்பதற்காகவும் தீவிரமான நோய்களிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காகவும் விடுவித்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நான் செய்த தவறுகளுக்காகவும் செய்ய தவறிய நற்செயல்களுக்காகவும் வருந்துகிறேன் சுவாமி. தயவு செய்து என்னை மன்னித்தருளும். பாவி, என்னை மன்னித்தருளும். நீரே எனது தந்தை. ஊதாரி மகன் போல நான் சுற்றி அலைந்தேன். இன்று நீர் என்னை மன்னித்தருளும். எனக்கு நீர் போதும். உம்முடைய உயிருள்ள வார்த்தையின் புதுப்பித்தலால் நிறைந்த வரவிருக்கும் 2026 புத்தாண்டு முழுவதும் உம்முடைய தெய்வீக ஒளி, உண்மை மற்றும் அன்பின் புதுப்பிக்கப்பட்ட பாதையில் எம்மை நீர் வழி நடத்தும். என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பெயரால் மன்றாடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள், வருடத்தின் இறுதி நாளின் வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.